வணக்கம். கூண்டில் அகப்படாதே, உடைத்து கொண்டு வெளியே வா, வெட்ட வெளிக்கு வந்துவிடு, பரவழிக்கு வந்துவிடு. சுவாமிகள் கிருவானந்த வாரியார் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். மேன்மையான ஒரு ஆன்மீக புருஷர், ஞான புருஷர். சமீப 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். உண்மையாகவே அவர் ஒரு உயர்ந்த நிலை வெட்டவழி ஞானம் பெற்றவர். ஆனால் அவர் மொட்டை அடித்திருப்பார், உதிராட்சை கொட்டை போட்டிருப்பார், பட்டையோடு இருப்பார். இருந்தாலுமே அதை உடைத்து, அந்த வட்டத்தை உடைத்து வெட்ட வழியில் மேலோங்கி இருந்தவர். அவர் நிலை வேற. ஆனால் இப்போ இந்த கூண்டில் அடையப்பட்டது போல மொட்டை பட்டை இந்த உத்திராட்சம் இது இருக்கட்டும், அதனால ஒன்றும் இல்லை. கீழே இருந்து தான் மேலே வர முடியும். படி வேண்டும், மேலே வீட்டில் நுழையிறதுக்கு படி வேண்டும். உடனே அந்த மேலே வந்துட முடியாது. அதாவது இருள் மருள் அருள் யோகா சித்தி, இந்த படிகள் போல அந்த படிகள் ஆன்மீகத்தில் நிறையா இருக்குது. அதை கடந்து தான் செல்ல வேண்டும். ஆனால் கடந்து செல்லும்போது வட்டத்தில் கடந்துடக்கூடாது. ஒரு வட்டத்தில் இருந்தோம்னா அதை கடந்த மேலே இந்த வெட்டவெளி, அந்த பிரபஞ்சத்தினுடைய நிலையை அடைவதற்கு இந்த கூண்டு தடையாக இருக்கும். அதனால் வாரியார் அவர்கள் கூண்டை உடைத்து மேலே தான் நின்றார்கள், கூண்டுக்களை ஆப்பிடவில்லை. அவர் புறத்தோட்டத்தில் அடைத்த நிலையிலே இருந்தார், முட்டையோடையும் முத்திராட்சத்தோடையும் நல்ல யூதி பூச்சோடையும் இருப்பார். ஆனால் அவர் அந்த கூண்டில் இல்லை, கூண்டை கடந்தவர். அதே போல் பக்தி, ஆன்மீகம், யோகம் இப்படி ஒரு படிகள் இருந்தாலுமே அதை கடந்து கொண்டே இருக்க வேண்டும், கடக்கணும். கடந்து இறைப்பிரமத்தை அடைந்தால்தான் நாம் பிறப்பின் முழுமையான ஒரு இறை நிலையை அடைந்து செல்வோம்.